மதிப்பிற்குரிய கன்னிராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் நிகழவிருக்கின்ற ராகு கேது பயிற்சியினால் என்ன சுபபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், ஒரு பாசிட்டிவான பலாபலன்கள் என்னவாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். 9 நவ கிரகங்களில் 7 கிரகங்களை தவிர்த்து இந்த 2 கிரகங்கள் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள், அதாவது சாய கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த கிரகங்களுக்கு மட்டுமே 12 பாவங்களில் ஒரு பாவகம் கூட சொந்த வீடாக வராது. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் எந்த பாவகங்களில் போய் அமர்கின்றதோ அந்த பாவகத்தையே தனது சொந்த வீடாக பயன்படுத்தி அந்த வீட்டிற்கு பலாபலன்களை பன்மடங்காக கொடுக்கக்கூடிய அமைப்பில் செயல்படக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறதும் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. அப்போ இந்த கிரகங்களுக்கு சொந்த வீடுகள் இல்லாத காரணத்தினால் எந்த பாவகத்தில் இருக்கின்றதோ அந்த பாவகத்தின் பலாபலனை கொடுக்கின்ற பொழுது, இப்போ இந்த 2025 இந்த ராகு கேதுக்கள் பயிற்சியாகி கன்னிராசிக்கு எந்தெந்த பாவகங்களில் ராகுவும் கேதுவும் அமர்கின்றார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டும், அந்த பாவகம் நமக்கு என்ன பலனை கொடுக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்குது, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ராகு கேது பயிற்சிகளும் நடக்குது, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சியும் நடக்குது. இது அல்லாமல் மாதாந்திர கிரக பயிற்சிகளும் நடக்குது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், மாற்றம் அப்படிங்கிறது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது ஐயா. அப்போ இந்த காணொளிகளில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கோச்சார பலன்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிறது பூராமே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பல நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்விகள் கேட்கின்றார்கள். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் நாம் கேட்க மாட்டோம். கோச்சார கிரகங்கள் தன்னுடைய இயக்கத்தில், தனக்கான செயல்பாட்டில் அந்த பாவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பலாபலனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். இது 100க்கு 100% உண்மை. ஆனால் நாம் பிறந்த ஜென்ம ஜாதகத்தில் நாம் பிறக்கின்ற பொழுது எந்தெந்த பாவகங்களில் எந்தெந்த கிரகங்கள் நின்று இருக்கிறது, நாம் பிறக்கின்ற பொழுது எந்த திதியில் பிறந்தோம், அந்த திதிக்கு சூனிய ராசிகள் எது, சூனிய கிரகங்கள் எது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி நாம் பிறக்கின்ற பொழுது எந்த நித்திய நாமயோகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், அந்த நாமயோகத்திற்கு யோகாதிபதி யார், அவயோகி யார் அப்படிங்கிறத முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும். கருணநாதன் யார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாரம் எந்த கிழமையில் பிறக்கிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களெல்லாம் நம்மக்கிட்ட ஜாதகத்தில் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு சூனிய திசை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியே சூனியாதிபதியாக கூட இருக்கலாம். அவர் பிறந்தது முதல் கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசு வரைக்கும் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பார். அவரால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாது. அவர் கடுமையான போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா லக்னமே சூனியமாக போச்சுன்னா அப்போ பிறப்பில் லக்னமே முடங்கி போகுது இல்லையா, உயிரே முடக்கம் அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திதியின் அடிப்படையில் ராசியே முடங்கி இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு இப்போ கன்னிராசி இருக்குது, கன்னிராசி நண்பர்கள் எல்லாருமே பர்ஃபெக்டாக 100% நல்லா வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஒருவேளை இந்த கன்னி ராசியே முடக்காதிபதியாக வந்திருக்கலாம், இந்த புதனே உங்களுக்கு சூனியாதிபதியாக வந்திருக்கலாம், அந்த புதனே அவயோகியாக கூட வந்திருக்கலாம். இப்படியாக பல விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் ஒருவர் பிறந்ததுலேருந்து 60-70 வயசு வரைக்கும் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, ஒருவர் ஏன் 15-20 வயசுக்கு அப்புறம் டாப் லெவலில் வர்றாரு, ஒருத்தர் ஏன் பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுவதுமே டாப் லெவலில் ஏன் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் சுயஜாதங்கள் பர்ஃபெக்டாக நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்திருக்கும். அப்போ பிறப்பு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் கிரகங்கள் நமக்கு பர்ஃபெக்டாக நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஜாதகங்கள் இருக்கிறதுனால இந்த ஜாதகங்களை நம்ம தெளிவாக ஆய்வு பண்ணி அதற்கான பலாபலனை நம்ம தெரிஞ்சுக்கிறாத பட்சத்தில் இந்த கோச்சார பலனையே நம்பி நாம் எதிர்பார்த்து சில ஏமாற்றங்களை தான் நம்ம சந்திச்சிருப்போம். இதுதான் உண்மையான விஷயம். அதனால் பொதுவான பலன்கள் எப்போதுமே பொதுவாக கொடுக்கக்கூடிய பலாபலனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். கன்னிராசியில் நம்ம தெருவில் நாம் மட்டும்தான் பிறந்திருக்கோமா, இல்லை நம்ம ஊரில் 10 பேர் பிறந்திருக்கிறோமா? கோடான கோடி நபர்கள், இந்த கோடானு கோடி நபர்களுமே கன்னிராசியில் பிறந்தவங்க எல்லாருமே கடன் பட்டுக்கிட்டு தொல்லப்பட்டு மொல்லப்பட்டு ஊரை விட்டு ஓடி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா? ஜெயில் தண்டனை, சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களா?
இல்லை எந்த நேரமும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு திரியிறாங்களா? இல்லை இல்லை. அப்போ 100% பேரில் கண்டிப்பாக 20% பேர் டாப் லெவலில் இருப்பாங்க. 20% பேர் ஒரு நடுத்தரமான நிலையில் இருப்பாங்க. ஒரு 20% பேர் நடுத்தரத்திற்கும் கீழே இருப்பாங்க. பாக்கி இருக்கிற நபர்கள் தான் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பிறப்பு ஜாதகங்கள் அப்படிங்கிறது நல்லா அமைஞ்சிருக்காது. கர்மவினையின் அடிப்படையில் மிகப்பெரிய சோதனைகளை கொடுத்து வாழ்நாள் முழுவதும் அவர்களை வேதனைகளுக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு 3 தலைமுறைகளாக கூட கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையில் நம்ம கோச்சார பலன்கள் சொல்வதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஐயா. அப்போ நம்ம ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி அந்த ஜாதகத்தில் நம்ம சூனிய கிரகங்கள் எது, அவயோக கிரகங்கள் எது, எந்த தசை தசாபுத்தி நடக்குது, இந்த சூனியத்திலேருந்து நம்ம எப்படி விடுபடுறது, அவயோக தசையிலேருந்து விடுபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக எந்த ஆலயங்களுக்கு சென்று நாம் தரிசனம் செஞ்சால், எந்த டயத்தில் போய் தரிசனம் பண்ணால் அதுக்கான பலாபலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நாம் செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். கால் வலிக்கு படனியில் தைலம் தேய்ச்சா சரியாகுமா? வயிறு வலிக்குது, காலில் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக போகுமா? கால் வலின்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டா சரியாக போகுமா? இப்படி நாமளாக எதையுமே புரிஞ்சுக்கிறாம தெரிஞ்சுக்கிறாம ஏதோ ஒன்று செஞ்சுட்டு எதுவுமே நடக்கலை, போறாம் பொய் பித்தலாட்டம் பிராடு அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லையா. சுயஜாதங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் ஏன் கோச்சார பலன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பேசாமல் எப்படி ஏன் மெயினான விஷயத்துக்கு வர முடியும்? ஒரு அடித்தள பேச்சுவார்த்தை. ஒருத்தர் பொண்ணு பார்க்க போகணும், திருமண காலங்கள் நெருங்கிருச்சு. ஒரு பேசிக்காக வீட்டில் நம்ம அப்பா அம்மா எல்லாருமே கூடி பேசாமல் டக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடுமா ஒரு பொண்ணு வீட்டுக்கு? அங்கே போய் டக்குன்னு பொண்ணை பார்த்துட முடியுமா? அது யார் எவர் அப்படின்னு சொல்லி பேச மாட்டோமா? வீட்டில் பேசிட்டு தான் அந்த இடத்துக்கு போவோம். அதே மாதிரி தான் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக என்ன விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற போகிறோம், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்துக்கான மூவ்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சுயஜாதகத்தை பார்க்க போகிறோம். நடக்கிற தசை தசாபுத்திகள் இப்படி நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது, அப்போ கோச்சார கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலன் வேறு மாதிரி இருக்குது, நம்ம ஜாதகம் வேறு மாதிரி இருக்குது, அப்போ நமக்கு இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிறக்கூடிய தன்மையை நம்ம முதல்ல கொண்டு வரணும் ஐயா. அதனால் சுயஜாதகங்களை தெளிவாக ஆய்வு பண்ணி அதன் வழியாக நடக்க மறுக்கின்றவர்களுக்கு பலன்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணாது, கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாது, தெய்வ அனுகிரகம் கிடைக்காது. ஆக நம்பிக்கை அப்படிங்கிறது நவ கிரகங்களுடைய இயக்கமே மனுஷனை கட்டுக்குள் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கங்க. இது இல்லாமல் எந்த ஒரு இயக்கமும் இல்லை அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கங்க நண்பர்களே. அதனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி காலத்தில் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு என்ன சுபபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுவரைக்கும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து ஒரு தெளிவான மனநிலையில் நம்ம இல்லை. எந்த முடிவு எடுத்தாலும் குழப்பம், விரக்தி, ஒரு தெளிவான சிந்தனைக்கு வர முடியாத அமைப்பு. நாம் ஒன்று நினச்சி போவோம், நடக்கிறது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நமக்கே தெரியாமல் குழம்பி போயிருந்த காலகட்டங்கள், ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள். ஏன்னா ராசியிலேயே கேது பகவான், 7ல் ராகு இருந்திருப்பார். தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்தித்து மற்றவர்களை நம்பி ஏமாற்றங்களை சந்திச்சிருப்போம். குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களை நாம் சந்தித்து மிகப்பெரிய குழப்பங்களுக்கு ஆளாகி நிறைய விஷயங்களில் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளுக்கு ஆளாகியிருப்போம். நம்பிக்கை துரோகங்கள் நிறைய நடந்திருக்கும். யாரையோ நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு தொலைஞ்சிருக்கும். யாரையோ நம்பி வியாபாரத்துக்கு முதலீடு பண்ணி அந்த வியாபாரம் அப்படிங்கிற சிறப்பாக நடக்காமல் போயிருக்கும். தெரிந்தவர்கள் தான் என்று சொல்லி உதவி செய்ய போய் நம்ம மிகப்பெரிய அதெல்லாம் பாதாளத்தில் மாட்டியிருப்போம். அவங்களால மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாகியிருப்போம். உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டியிருப்போம். வீட்டில் கணவன் மனைவி கூட ஒருவருக்கு ஒருவர் சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற வழக்குகள் எல்லாம் உண்டாகியிருக்கும். இப்படியாக நிறைய விஷயங்களில் ராகு பகவான் 7ல் இருக்கும்போது பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். இங்கே கேது பகவான் பிரச்சனை கொடுத்துருப்பார். அப்போ மறைவு ஸ்தானங்களில் தான் இந்த கிரகங்கள் இருந்தால் நன்மை பயக்கும் இல்லையா? 1-7 மறைவு ஸ்தானம் கிடையாது. 1-7, 1 திரிகோணம் கேந்திரம், 7 கேந்திரம். ஆக இந்த இடத்தில் போய் சுபகிரகங்கள் இல்லாமல் பாபகிரகங்கள் இருந்தால் வேற மாதிரியான பலனை தான் கொடுக்கும், நெகட்டிவான பலனை தான் கொடுக்கும். இதே ராகு கேதுக்கள் 6, 12 அப்படிங்கிற இடத்துக்கு வருகின்ற பொழுது, இந்த துர்ஸ்தானங்களில் வருகின்ற பொழுது
நல்ல பலனை பன்மடங்காக கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயா? 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் கடினமான உழைப்பை பற்றி சொல்லக்கூடிய இடம். ஃபஸ்ட்டு அதான். ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிறது அந்த இடத்திற்கு சொல்லப்பட்ட 3 விதிகள். ஆனாலும் இந்த 6ஆம் இடம் இல்லை என்றால் ஒரு மனிதன் உழைக்கவே முடியாது அப்படிங்கிறதான். கடினமாக உழைச்சி பணம் பொருள் சம்பாதிச்சவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல கட்டத்துக்கு வர்றான் அப்படின்னு சொன்னால் இந்த 6ஆம் இடம் தான் சப்போர்ட் பண்ணணும். அந்த 6ஆம் இடம் சப்போர்ட் பண்ணலைன்னா அவரால் வரவே முடியாது. அவர் தான் சொல்லுவார், பிறந்ததிலிருந்து உழைச்சி ஓடா தேஞ்சிக்கிட்டே இருக்கிறத தவிர இன்னும் ஒத்த பைசாவுக்கு நான் மிச்சம் பண்ணி வாழ முடியாத ஒரு அமைப்பிலெல்லாம் என் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கின்றது. எப்போ பார்த்தாலும் கடன், எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி செலவு, எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்கவனோட தொல்லை, சூழ்ச்சிக்காரங்களோட தொல்லை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்துகிறாங்க, என்னால் நிம்மதியாக வாழ முடியலை, ஒருவர் சாப்பாடை கூட சாப்பிட்டு என்னால் நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிக்க முடியலை அப்படிங்கிறது சொல்லக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். வருஷமெல்லாம் உழைக்கிறேன், இன்னும் அடிமட்ட தொண்டனாக தான் இருக்கிறேன், ஒரு கட்சியில் ஒரு ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு வார்டு கவுன்சிலராக தான் இந்த கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறேன், நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் எம்எல்ஏ சீட் வாங்கிடலாமான்னு, நடக்க மாட்டேங்குது, ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், கடைநிலை ஊழியராக தான் இருக்கேன், ஆனாலும் ஒரு ப்ரொமோஷன் எனக்கானது இல்லை, கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போனால் வருஷமெல்லாம் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேனே தவிர ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எனக்கு நிகழ மாட்டேங்குது, ஒரு நல்ல வேலையில் போய் உட்கார முடிய மாட்டேங்குது, படிப்பு ஒன்று படிச்சிருக்கிறேன், போகிற வேலை வேறு மாதிரியாக இருக்குது, இப்படியாக பல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த 6ஆம் இடத்துல தான் நடக்கும். அப்பேற்பட்ட ஸ்தானத்தில் ராகு பகவான் வந்தால் என்ன பண்ணுவார்? எதிரிகளுக்கு சவால் விடக்கூடிய அமைப்பு, கடனையெல்லாம் தூசி தட்டு தூக்கி தூரம் ஏறக்கூடிய அமைப்பில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அஷ்டலட்சுமி யோகம், 8 லட்சுமிகளும் இணைந்து சுபபலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ராகு பகவான் அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ 6ஆம் இடம் என்னையா சொல்லுது? இதுவரைக்கும் உழைச்ச ஒன்றும் இல்லை, 18 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதற்காக இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகின்றார். அப்போ 6ஆம் இடம் நமக்கு என்னையா சொல்லுது? இனிமேல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறப்போகிறோம், உன்னுடைய உழைப்புக்கேற்ற ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது, தகுதியின் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அந்தஸ்தின் அடிப்படையில் நம்ம பிழைக்க போகிறோம், ஒரு கௌரவத்தை தக்க வைக்க போகிறோம், எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம், நோய் நொடி உபாதைகள்லேருந்து நம்ம விடுபட போகிறோம். வயிறு பிரச்சனையா, எப்போ பார்த்தாலும் அஜீரண கோளாறு, வயிற்று வலிகள், ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நடக்கவே மாட்டேங்குது, தீர்வு கிடைக்கவே மாட்டேங்குது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது 6ஆம் இட ராகு. கடன் கடன் கடன், நிம்மதியே கிடையாது, வருமானம் கிடைக்குமா, கடனை அடைப்பனா, அந்த யோகம் எனக்கு வருமா? கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தான். யாரெல்லாம் உங்களை வசைப்பாடுகிறார்களோ, எப்படி யாரெல்லாம் உங்களை கடன் கொடுத்துட்டு அசிங்கமாக அவமானமாக பேசுகிறாங்களோ அவங்ககிட்டலாம் கடனை தூக்கி எறிஞ்சிட்டு கௌரவமாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 6ல் இருக்க ராகு கொடுப்பார். இனிமேல் தான் நீங்கள் சூழ்ச்சி தந்திரத்தோடு வாழ போகிறீங்க. யதார்த்தமான குணங்கள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகியிருக்கோம். ஆனால் இனிமேல் எப்படி சூதுவாது வினயத்தோடு பிழைக்க போகிறோம். யார் எவர் என்ன ஏது எப்படி அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வாழ போகிறோம். இனி யாருக்கு நம்ம அடிப்படை போகிறது கிடையாது. ஒரு 1.5 வருஷ காலத்துக்கு ராகு பகவான் 6ல் இருக்கும்ன்றது மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுப்பாரே தவிர தோல்விகளை தரமாட்டார். ஆக எப்படி பணம் வரும், எப்படி சம்பாத்தியம் கிடைக்கும், எதிர்பாராத நேரங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த 6ஆம் இட ராகு தான். எவ்வளவு பணம் பொருள் வேணாலும் உழைச்சி சம்பாதிச்சுக்கலாம் ஐயா. மாற்று வழியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார், துன்பங்களிலிருந்து விடுதலையை கொடுப்பார். புரியுதுங்களா? பல விஷயங்களில் ராகு 6ஆம் இடத்துலேருந்து நமக்கு சுபபலங்களை அள்ளித் தருவார். ஏனால் துர்ஸ்தானம், இந்த இடத்துல சுபகிரகம் இருந்தால் மேலும் மேலும் பிரச்சனைகளுக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கும், கடனை வாங்க வச்சுக்கிட்டே இருக்கும், அந்த கடனை கட்ட முடியாமல் போயிட்டுருக்கும், நோய் நொடி உபாதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், யாராக ஒருத்தவங்க நமக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க, எந்த இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் அசுபகிரகங்கள் இருந்தால் அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக செயல்படுவோம்னு அர்த்தம். பொதுவாக சொல்லப்போனால் நடக்கக்கூடிய 4 விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான், நல்லது தான் நடக்கும். 12ல் கேது பகவான் மோட்சஸ்தானத்தில். இப்போ என்ன நம்ம வேண்ட போகிறோம்? கடவுளே, அடுத்த பிறவி ஒன்று எனக்கு வேணாம் ஐயா, இந்த பிறவியில் நான் பட்ட கஷ்டம் போதும், இனிமேல் நான் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு வயசு 70 ஆச்சு 80 ஆச்சு, தேவையே கிடையாது ஐயா, நிம்மதியை கொடுத்தா போதும், இருக்கிற காலம் வரைக்கும் நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுறேன், நான் எதிர்பார்த்து பல விஷயங்களை நான் தோல்விகளை சந்தித்தது போதும் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேண்டுதல்.
மிகப்பெரிய பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம். அதை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது 12லிருந்து ஒரு நிம்மதியை கொடுப்பார். 12ஆம் இடம் அயன சயன போக விரயஸ்தானம் இல்லையா? இந்த இடத்தில் பயணங்கள் மூலமாக ஆதாயத்தை கொடுப்பார். போக சுகங்களை கட்டுப்படுத்தி இறைபக்திக்குள்ளே கொண்டு போவார். தேவையில்லாத பேராசைகளை வளர்க்க மாட்டார். இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிற அமைப்புக்கு கொண்டு வந்துடுவார் கேது பகவான். இறுதிக்கால வாழ்க்கை ஒரு நல்ல மோட்சத்தில் போய் நான் இருக்கணும் அப்படிங்கிறது. சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. சில பேர் கேட்பாங்க, கடவுளே என்னை இது கடைசி காலத்தில் சோதனை பண்ணிடாத, துன்பப்படுத்திடாத, வேதனைப்படுத்திடாத, எனக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கணும் போது சுகமான ஒரு மோட்சத்தை கொடு. இப்படியெல்லாம் கடவுள்கிட்ட நம்ம நிம்மதியை கேட்போம், சந்தோஷத்தை கேட்போம். அது கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேது பகவான் செயல்படுவார். அதனால் இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை, சந்தோஷங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில், பொன்பொருள் செல்வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.